கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்கள் பெருவெள்ளமாக 5 கழகங்களூடாக இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களோட புள்ளிகளின் உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தணும். எனவே இந்த மெய்த்திறன் போட்டிகளை சிறப்படைகிறதுக்கு மக்களோட அளவு. ஆனால் இவையெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கணும் ஓடுறதுக்கு. கதைப்பீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? அனனியா. அனனியா என்ன செய்ய போறீங்க? லாங் ஜம்மா. நீங்க என்ன செய்ய போறீங்க? லாங் ஜம்ப். நீங்க என்ன செய்ய போறீங்க? லாங் ஜம்மா. இந்த அளவு தான் லாங்கா இருக்கிறீங்க. பாய்வீங்களா? ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நாங்களும் முன்னேறத்தானே வேணும். வந்த நாங்கள் நெடுக டைமிங்கை வச்சு பார்த்துட்டு இருக்காம புது புது டெக்னாலஜிகளுக்கு நாங்கள் முன்னேறணும் என்ன தமிழ் சமூகம். அப்போ இந்த முறை எத்தனை கழகம் கூட? நாங்கள் இளந்தளிர், ஜெந்தலோன், லவால், யுனைடெட் அலையன்ஸ் அண்ட் போதுரை. இவன் இப்போ முடிஞ்சது குண்டறிதல் ஓட்டம். ஓகே. இல்லை குண்டறிதல் எத்தனை முடிஞ்சது? இப்போ கிட்டத்தட்ட 6 முடிச்சிட்டேன். அங்கால அடுத்த இதுலேயும் ஒரு 6 மணி நடந்து. ஓகே. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு மடத்தை மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று மொன்றியலில் 36வது தமிழ் ஒலிம்பிக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. புலம்பெயர்ந்து வந்தாலும் கூட எங்களது புலம் மாறா தமிழர்கள் தாங்கள் வாழ்கின்ற இடத்தில் எங்களது தமிழ் நிகழ்வுகளையும் காவி வந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வருடம் இடம்பெற்று வருகின்ற இந்த மாபெரும் ஒலிம்பிக் போட்டி இந்த வருடம் 36வது வருடத்தை மிகவும் கோலாகலமாக நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. 4 கழகங்கள் பங்கு பெற்றும் இந்த விளையாட்டுப் போட்டி இன்றைய தினம் மொன்றியலிலே வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் இந்த ஜெஃப்னா ரீகன் மீடியா மூலம் நீங்கள் என்ன பார்த்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி மொன்றியல் தமிழ் ஒலிம்பிக் போட்டி இன்றைக்கி 36வது மெய்வல்லுநர் போட்டிகள் வெகு சிறப்பாக இன்றைக்கி மொன்றியலில் நடந்து கொண்டிருக்குது. இந்த கழகங்கள் 4 கழகங்கள் இருக்குது. கழகங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டியில் உண்மையிலேயே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. விளையாட்டுன்றது உங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் அதுகள் போல் விளையாட்டு என்பது எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியல் ஒரு விஷயம். என்று சொன்னால் நாங்கள் தான் நிறைய விளையாட்டுகளை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கி பிள்ளைகள் விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டி போட்டு குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை. அந்த வகையில் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக பிள்ளைகள் அத்தனை விளையாட்டுகளை மிக இன்ட்ரெஸ்டோடு அவர்கள் ஆர்வத்தோடு பங்கு பெற்றிருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய குழந்தைகளும் அதில் பங்கு பெறுகிறார்கள். வெற்றி தோல்வியை தாண்டி பிள்ளைகள் பங்களிப்பு செய்து விளையாடுவது என்பது தான் மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். சொன்னால் ஆரோக்கியத்தை தாண்டி விளையாட்டு என்றது மன உறுதியையும் அவர்களுடைய வாழ்வியலையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறதை குறிப்பிடத்தக்க நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்களும் உங்களோட பிள்ளைகளை விளையாட சேர்க்கவில்லை என்று சொன்னால் விளையாட்டு போட்டிகளில் பிள்ளைகளை சேர்த்து விடுங்கள். எந்த கழகம் என்றாலும் பரவாயில்லை, சேர்த்து அவர்களை விளையாட பழக்குங்கள் என்ற அது கல்விக்கும் அவருடைய ஒழுக்கத்துக்கும் நல்ல பழக்க வழக்கத்துக்கும் விளையாட்டு என்பது உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழ் ஒலிம்பிக் போட்டி மிக சிறப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அழகாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைப்பினருக்கும் உண்மையிலேயே நன்றியையும் சொல்லிக்கொண்டு அதை எடுக்க வந்த ஜெஃப்னா ரீகன் மீடியா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. கோப்பைகளும் இன்றைய தினம் வீரர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. வெற்றி பெறுற வீரர்களுக்கு இவை யாவும் இன்றைய தினம் வழங்கப்பட போகுது.
வழக்கம் போல் தமிழ் ஒலிம்பிக்ஸ் மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா டீமும் இந்த முறையும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்து நிற்கிறாங்க. இதே ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு வருஷம் போகிறது பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. தேங்க்ஸ். வணக்கம் உறவுகளே, இன்று சிறப்பான முறையிலே 36வது தமிழ் ஒலிம்பிக் தடகள விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுகளை 4 கழகங்கள் இணைந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. எமது தமிழ் மீடியாவும் இதற்கான முழுமையான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது. அநேக பார்வையாளர்கள் வந்து இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உறவுகளே, மிகவும் சிறப்பாக 36வது ஆண்டாக கிபெக் தமிழ் விளையாட்டுத்துறை வழங்கும் தடகள விளையாட்டு. வணக்கம் கரண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி போகுது ஸ்போர்ட்ஸ் மீடியாலாம்? நல்லா போகுது. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் வடிவாக செய்யணும். ஓகே, நல்லா செய்யணும். ஆர்கனைசேஷன் ஓகே. கடந்த வருடத்தோட ஒப்படைக்க இந்த முறை புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய செயற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையிலே வரவேற்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். என்றால் அதை வச்சு தான் கரெக்ட் டைம் செய்யலாம். இதே ஒவ்வொரு முறையும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். என்றால் மேனுவல் டைமை விட ஃபோட்டோ ஃபினிஷ் எப்போவுமே பெட்டர், இஸ் ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். நாங்களும் முன்னேறத்தானே வேணும். வந்த நாங்கள் நெடுகளும் டைமிங்கை வச்சு பார்த்துன்னு இருக்காம புது புது டெக்னாலஜிகளுக்கு நாங்கள் முன்னேறணும் என்ன தமிழ் சமூகம். அப்போ இந்த முறை எத்தனை கழகம் கூட? நாங்கள் இளந்தளிர், ஜெந்தலோன், லவால், யுனைடெட் அலையன்ஸ் அண்ட் போதுரை. எத்தனை கழகம் எத்தனை பேர் கூட இந்த முறை? இந்த முறை நாங்கள் 120 பார்ட்டிசிபென்ட். ஓகே ஓகே. கடந்த வருடம் எத்தனையாவது இடம் எடுத்தீங்க? 2வது. இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்க? சான்ஸ் இருக்குது, பார்ப்போம், முடிவில் தெரியும். ஓகே, நன்றியா. நன்றி. தயவு செய்து பெற்றோரின் கவனத்திற்காகவும் கழகங்களின் பொறுப்பாளர்களின் கவனத்துக்காகவும் சிறு பிள்ளைகள் 5 வயது. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்ன பேர் உமக்கு? என்ன தனுஷன். என்ன செய்து ரெண்டு விளையாட்டு? நாங்கள் தட்டறிஞ்சு நாங்கள் இனி அடுத்த குண்டறிய போகிறோம். எத்தனை வயதுக்கு உட்பட்ட? நான் அண்டர் 35. எத்தனை கிலோ தட்டறிஞ்சு? கிலோ தட்டு வந்து 1.4. 1.4. எவ்வளோ தூரம் மறைஞ்சிருக்கீங்க? நான் நினைக்கிறேன் 66. நீங்கள் தான் ஃபர்ஸ்டா? இல்லை செகண்ட். ஃபர்ஸ்ட் அறிஞ்ச 30 நினைக்கிறேன். 70. போன வருஷம் விளையாடுறீங்களா? போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட். இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுறீங்க. சரி, எப்படி இருக்குது ஸ்போர்ட்ஸ் மீட்? நல்லா இருக்குது. நல்ல ஆர்கனைசேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா போகுது. ஓகே, சரி, நன்றி. ஓகே, நன்றி. எங்கட திலக் நிற்கிறார். வணக்கம் திலக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். எப்படி திலக், என்ன விளையாடி செய்றீங்க இன்றைக்கு? நான் இந்த இளம் தளிர் டீமோட நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பெரியாக்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு நிற்கிறோம். அண்ணா தான் செஞ்சது, நான் செய்யலை இந்த முறை. விளையாடல? இந்த முறை செய்யலை. ஓகே, எப்படி போகுது ஸ்போர்ட்ஸ்? நல்லா போகுது. புது கிரவுண்ட் அண்ட் டைமிங் படி எல்லாரும் இது செய்கிறாங்க. நல்ல புது சிஸ்டம். பிள்ளைகளுக்கும் அந்த ஒலிம்பிக்கில் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா. சரி, நன்றி திலக். நன்றி. 89 நம்பர் 89 மிஸ்ஸிங். Under 11 Patshot boys இல்ல 89 number missing, please call. தவபாலன் சரியான பிஸியாக இருக்கிறார். வணக்கம் தவபாலன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிற தவபாலன், என்ன நடக்குது? நல்ல விஷயம். பார்க்க தெரியல என்ன செய்யணும். எப்படி எங்கட விளையாட்டு மொன்ட்ரியல் தமிழ் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட மக்கள் பெருவெள்ளமாக 5 கழகங்களூடாக இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களோட புள்ளிகளின் உடல் ஆரோக்கியத்தையும் உள ஆரோக்கியத்தையும் பலப்படுத்தணும். எனவே இந்த மெய்த்திறன் போட்டிகளை சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த எல்லா மக்களும் பங்கு கொண்டு சிறப்பான போட்டிகள் நடந்து கொண்டிருக்குது. எங்கள் நிறைய கழகத்தின் எங்களோட உதவியாளர்கள், செயற்பாட்டாளர்கள், எங்களோட புள்ளிகள் எல்லாம் இந்த போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்களையும் உங்களோட ஒளியமைப்புகளுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த இடத்த சிறப்பாக செய்து வரும். உங்களோட சேவை என்றைக்கும் எங்களுக்கு தேவை. அடுத்தடுத்த காலங்களில் மிக பிரமாண்டமாக இந்த போட்டியில் நடக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு எங்களை வேண்டி நிற்கிறோம். நன்றி தவபாலன். நன்றி. இங்கே ரேஸ் நடக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவா அண்ணன்மாரோட போயினோம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி அவை இப்போ ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் பாருங்கோ. சார் இங்கே பாருங்க 4 பேர் நிற்கணும். ஆக்களை பாருங்க, ஆக்களோட அளவை. ஆனால் இவையெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கணும் ஓடுறதுக்கு. கதைப்பீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? அனனியா. அனனியா என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்மா. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்ப். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்மா. இந்த அளவு தான் லாங்காக இருக்கிறீங்க, பாய்வீங்களா? ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்ப் செய்ய போகிறீங்களா? சரி, ஓகே. எல்லோரும் ஓடி போய் பாயுங்கோ. சரியா? இந்த மாமா நின்று பார்க்குறேன் எப்படி பாயிறீங்களா? சரி, ஓகே. சரி, தேங்க்யூ. பார்த்தீங்களேன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் லாங் ஜம்ப் விளையாட போயினோமா. அது எப்படி லாங் ஜம்ப் பாய போயினோம்ன்றதை நாங்கள் போய் பார்ப்போம் மங்கால. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குண்டறிதல் போட்டி நடந்து கொண்டு இருக்குது. ஒரு குண்டறிதல் வீரர் இப்போ குண்டறிவதற்கு தயாராக இருக்கிறார். நடுவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி குண்டறியணும் என்று கணிக்கிறதுக்கு அவங்க தூரத்தை கணித்து அதுக்கேற்ற மாதிரி பரிசு கொடுப்போம். இப்போ வாங்க நாங்கள் இதில் என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். 11 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான குண்டறிதல் போட்டியில் பங்கு பெறும் இலக்கங்கள் 111, 89, 122, 180, 105, 166, 425. இதில் நடுவராக நிற்கிற எங்கள் அண்ணாவோட கதைப்பம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். நீங்கள் எப்படி போட்டியெல்லாம் போய் கொண்டிருக்கு? விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. புது இடம், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எத்தனை போட்டியாளர் பங்கு பெற்றீங்க இந்த முறை? அது அண்ணளவா எனக்கு தெரியவில்லை. சாரி, அது உங்களுக்கு இருக்கிற ஆளுக்கும் தெரியும். ஓகே. எத்தனை பேர், எத்தனை இவெண்ட் இப்போ முடிஞ்சது? குண்டறிதல் ஓட்டம். ஓகே. இல்லை குண்டறிதல் எத்தனை முடிஞ்சது? இப்போ கிட்டத்தட்ட 6 முடிச்சிட்டேன் நான். அங்கால அடுத்த இதுலேயும் ஒரு 6 முடிச்சு. 6 நடந்து. ஓகே. சரி, நன்றி அண்ணா. நன்றி, தேங்க்ஸ். அடுத்த எங்களோட மாஸ்டர் நிற்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இந்த ஒவ்வொரு வருஷமும் போகிற மாதிரி இந்த வருஷமும்? மிக சிறப்பாக நடக்குது. இந்த முறை இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதாக நினைக்கிறேன். எப்படி போட்டிகள் எல்லாம்? ஒரு போட்டிகள் சிறப்பாக நடக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக நடக்குது. சரி, இதே வேளையில் நன்றி மாஸ்டர். இதே வேளையில் எங்கள்ட இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் நிற்கிறோம். ஓகே. இப்போ குண்டறிதல் இந்த இடத்த முடிஞ்சுது. நாங்கள் அங்கே ஓட்டம் நடக்கிற இடத்துக்கு போவோம். மொன்றியல் கியூபெக் வாழ் தமிழ் மக்கள் நடாத்தும் 36வது வருடாந்த மெய்வல்லுனர் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் 600 பேருக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பற்றி எமது இந்த போட்டியை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டிக்கு மொன்றியலில் இருக்கும் அனைத்து வர்த்தக நிலையங்களும் எங்கள் முழு ஆதரவையும் தந்து சிறப்பாக நடாத்துவதற்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை மற்ற முறையை விட மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 36வது வருடாந்த சிறப்பு போட்டி இந்த முறை லவாலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், மொன்றியலில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த போட்டியை பார்வையிடுவதற்கும் வந்து எமது போட்டியை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். Boys and girls, under 10 boys and girls, under 11 boys and girls, under 12 boys and girls, under 14 boys and girls, under 6. 36வது ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கு. பல்வேறுபட்ட தடகள போட்டிகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் மைதான விளையாட்டுகளும் ஒன்று இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தட்டறிதல், குண்டறிதல் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மைதானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கு. வழக்கமாக 2 நாட்கள் நடைபெறுற இந்த நிகழ்ச்சி இந்த வருஷம் மட்டும் ஒரு நாளில் மட்டுப்படுத்தப்பட கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு வேகமாக போட்டிகள் நடந்து கொண்டிருக்கு. எனவே அந்த வேகமாக போட்டிகள் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நிகழ்ச்சிகளும் நேரம் குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தட்டறிதல் நடக்குது, ஒரு பக்கம் குண்டறிதல் நடக்குது. சம நேரத்தில் அங்கால சுவட்டு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கு. ட்ரெக் ஓட்டங்களாக இருக்கட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இதில் உற்சாகமாக வந்து பங்கு பெற்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தாயகத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எங்களால் செய்ய முடியாமலே இருக்க என்று நினைக்கிற பலர் இங்கே வந்து தங்களது நிகழ்வுகளையும் தங்களிடம் இருக்கிற திறமைகளையும் காட்டக்கூடிய மாதிரியாக இருக்குது. அதுபோல நடுவர்களும் இந்த சரியான ஒரு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது இதற்கு தொண்டு அடிப்படையில் நடுவர்கள் வந்து
வேலை செய்து கொண்டிருக்கணும். அவையில் இந்த சேவைகளும் பாராட்டக்கூடிய மாதிரியாக இருக்கும். அதே வேளையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பல்வேறுபட்டவர்கள் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அனுசரணையாளர்களையும் இந்த வேளையில் நன்றியோடு நோக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அந்த அனுசரணையாளர்களால் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எங்களது பாரம்பரிய விளையாட்டுகள் பல இங்கே இடம்பெற இருக்கின்றன. எல்லாவற்றையும் கண்டுகளிக்க உங்களை அழைக்கின்றோம். இப்போ நாங்கள் அங்கே குண்டறிகிற இடத்துக்கு போகிறோம். குண்டறிதல் என்ன நடக்கிறதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம். சார் இங்கே பாருங்க 4 பேர் நிற்கணும். ஆக்களை பாருங்க, ஆக்களோட அளவை. ஆனால் இவையெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கணும் ஓடுறதுக்கு. கதைப்பீங்களா? என்ன பேர் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர் உங்களுக்கு? அனனியா. அனனியா என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்மா. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்ப். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்மா. இந்த அளவு தான் லாங்காக இருக்கிறீங்க, பாய்வீங்களா? ஓகே. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? லாங் ஜம்ப் செய்ய போகிறீங்களா? சரி, ஓகே. எல்லோரும் ஓடி போய் பாயுங்க. சரியா? இந்த மாமா நின்று பார்க்குறேன் எப்படி பாயிறீங்களா? சரி, ஓகே. சரி, தேங்க்யூ. லாங் ஜம்ப் வந்து நடக்க போகிறேன். பார்த்தீங்களான்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் லாங் ஜம்ப் விளையாட போயினோமா? அது எப்படி லாங் ஜம்ப் ஆக போயினோம்ன்றதை நாங்கள் போய் பார்ப்போம். மங்கால Under 25, under 30, under 25 ஆண்கள் பெண்களுக்கான குண்டறிதல் போட்டியில் பங்கு பெறும் அனைவரும் மைதானத்துக்குள் அழைக்கப்படுகின்றீர்கள். 25 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான குண்டறிதல் போட்டியில் பங்கு பெறும் அனைவரும் மைதானத்துக்குள் அழைக்கப்படுகின்றீர்கள். அதேபோல் 11 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான குண்டறிதல் போட்டியில் பங்கு பெறும் அனைவரும் மைதானத்துக்கு அழைக்கப்படுகின்றனர். 11 boys, short practice. மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பெறும் அனைவரும் மைதானத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இது இறுதி அழைப்பாகும். 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பெறும் அனைவரும் மைதானத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இது இறுதி அழைப்பாகும். 1 2 3 என்று ஒன்று